இல்ல சார், அப்படி இருந்துச்சுன்னா நீங்க எப்படி வெளியிருந்து எடுத்து போட்டா காட்ட முடியும்? இல்ல சார், நீங்க வீடியோ எடுக்க குன்னூரில் ஹோட்டல் ஒன்றில் ஃப்ரைட் ரைஸுக்கு வழங்கப்பட்ட தக்காளி சாஸில் புழு இருந்ததாக விஜய் விஸ்வா என்ற நடிகர் கூறிய புகாரின் பேரில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். உணவுப் பொருட்களின் மாதிரிகளை சேகரித்துக் கொண்டு சென்ற அவர்கள் புகார் உறுதியானால் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தனர். சிம்ஸ்பர்க் அருகில் உள்ள மக்காவீர் என்ற உணவகத்தில் வழங்கப்பட்ட டொமேட்டோ சாஸில் புழு இருந்ததாக சமூக வலைதளங்களில் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து இன்று இவ்வுணவகத்தை ஆய்வு செய்யப்பட்டுள்ளது. இந்த ஆய்விற்கு பின் உணவகத்திற்கு முன்னேற்ற அறிவிக்கைக்கான நோட்டீஸ் வழங்கப்படும் மற்றும் அபராதம் விதிக்கப்படும். இங்கிருந்து சட்டப்பூர்வமான உணவு மாதிரிகள் எடுக்கப்பட்டுள்ளது. முன்னேற்ற அறிக்கைக்கு அவர்கள் கொடுக்கும் பதிலை தொடர்ந்து மேல் நடவடிக்கை தொடரப்படும். அந்த குறிப்பிட்ட டொமேட்டோ சாஸ் சாம்பிள் எடுத்திருக்கோம் சார். இந்த சாம்பிள் லேபுக்கு அனுப்பிச்சு அதோட ரிசல்ட்டை பொறுத்து ரிசல்ட்ல அன்சேஃப் அந்த மாதிரி வந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் கம்பெனி மேலையும் குற்றவியல் நடவடிக்கை தொடரப்படும் சார். அதே மாதிரி பாதிக்கப்பட்டவங்க டைரக்டா கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா இல்ல சமூக வலைதளங்கள்ல? பாதிக்கப்பட்ட நபர்கள் நேரடியாக கம்ப்ளைண்ட் பண்ணல சார். சமூக வலைதளங்கள்ல வந்த தகவல் அடிப்படையில் தான் நான் இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்தேன் சார். அவங்க இப்போ ஒரு லோக்கல் கடையில வாங்கியிருக்கேன், இங்க ஒரு கடையில வாங்கியிருக்கேன். இப்போ ஆய்வுக்கு அந்த கடையில சோதனை பண்ணுவீங்க சார்? அந்த கடையிலையும் போயிட்டு இதே பேட்ச் இருந்துச்சு அப்படின்னா அதையும் சாம்பிள் எடுப்பேன் சார்.